வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் பிகே. அண்ட் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஐபிஎல் மேட்சை பற்றி தான். அதாவது எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும் தான் இன்றைக்கான மேட்ச்சு. அண்டு ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறதுன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக மேட்சை மறக்காமல் பாருங்கள். அதிரடியான ஒரு மேட்ச்சு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன் ஏன் இதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்க டீம் லைனப்ஸு அண்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி மேட்ச் எப்படிலாம் போக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு விஷயம், இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் ஹோம் கிரவுண்டான ராஜீவ் காந்தி அந்த கிரவுண்டில் தான் நடக்க போகுது. இதே கிரவுண்டில் தான் 4 நாளைக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ஹையஸ்ட்டு ரெண்டாவது ஹையஸ்ட்டு ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்ஆருக்கு எதிராக. அதே கிரவுண்டில் தான் இன்றைக்கி லக்னோவுக்கு எதிராக அவங்க விளாட போகிறாங்க. இது ஒரு ரீசன் சொல்லலாம். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மேட்ச்சு பேட்டிங் ஆனதுன்னு சொல்கிறத விட ஃபாஸ்ட் பவுலிங் ப்ளஸ்ஸு ஒரு ஸ்பின் யூனிட்டுக்கான மேட்சுன்னு தான் அதிகமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, லக்னோ டீமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க லாஸ்ட் மேட்ச்சில் யூஸ் பண்ணதுலேயே குறைஞ்சது 5 ஸ்பின்னர்ஸாக அவங்க 4 ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ஒரு ஸ்பின்னர் அவங்க டீமில் இருக்காங்க, அவர் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ மொத்தமாக 5 ஸ்பின்னர் அவங்க டீமில் ஆல்ரெடி அவைலபிளாக வச்சுருக்காங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர் தான். ஒன்று சர்குல் தாக்கூர், இன்னொன்று பிரின்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேர் தான் ஃபாஸ்ட் பவுலிங். மிச்சம் எல்லாமே அவங்க ஸ்பின் யூனிட்டை நம்பி தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதாவது எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர், ஒரே ஒரு ஸ்பின்னரு ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் ஸ்பின்னரு, அப்படி தான் அவங்க வச்சு விளாண்டுட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் ஒரு ஸ்பின் யூனிட்டுக்குமான மேட்ச் தான் நான் இன்றைக்கி சொல்லுவேன். அண்டு லக்னோவுக்கு ஸ்பின் எதுக்கு நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். அது எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 பேருமே ஒரு பவர் ஹிட்டர் தான். பேட் கமின்ஸின்னு நீங்கள் சேர்த்திங்கன்னா 7 பேருமே பவர் ஹிட்லர் தான் இருக்காங்க. கொஞ்சம் உங்கள் லென்த்து தப்புச்சுனாலோ இல்லை ஏதாவது நீங்கள் பதட்டப்பத்தில் லூஸ் பால் போட்டிங்கனாலோ கண்டிப்பாக வந்து வெளியில் போயிடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் டிராவிஸ் ஹெட்டு, கிளாசன் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் உங்கள் ஸ்பின்னில் வீக்னஸ் இருக்குது. ஆனால் மித்த எல்லாருமே ஸ்பின்னை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்பின் யூனிட்டை குறைச்சிட்டு ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பின்னர் மேக்ஸிமம் அந்த மாதிரி வச்சுட்டு டிராவிஸ் ஹெட்டு அண்டு கிளாசன் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 2 இல்லை 3 ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் கூட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பவுலரை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கோரு மினிமம் 300 தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, லக்னோ சூப்பர் செயினில் கரெக்டாக ஒரு 5 பேர் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 பேர் மட்டும்தான் பவர் ஹிட்டர். 5 தாண்டிடுச்சுன்னா மிச்சம் 6 பேருமே கொஞ்சம் மந்த புத்திக்காரங்கன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி மந்த பேட்டிங்காரங்க. அதாவது போன மேட்ச்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிக ஸ்கோர் அடித்தாங்க, இருந்தாலுமே அந்த ஒரு 4 பேரை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்வ் பண்டு, நிக்கோலஸ் பூரன், மார்க்ரம் இந்த 4 பேரை தாண்டிடுச்சுன்னா பின்னாடி இருக்குது மில்லர் மட்டும்தான். அவர் டெய்லண்டர் வரைக்கும் போயிடுச்சுன்னா அந்த டெய்லண்டரை வச்சுட்டு அவரால் அதிக ஸ்கோருக்கு மூவ் பண்ணி அதை கொண்டு போக முடியாது. அதனால மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 பேர் அதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு ரன்னை இழுத்து கொண்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் சேசிங்னாலும் சரி இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி நீங்கள் ஸ்கோரை செட் பண்ணுறதுனாலும் சரி அதை பண்ண முடியுமே தவிர, ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 ஓவருக்குள்ளே ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற பேட்ஸ்மேனால் கண்டிப்பாக உங்களோட ஒரு ஸ்கோரை இழுத்துட்டு போக முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் ஒரு எஸ்ஆர்ஹெச்சான பேட்டிங் பவர்ஃபுல்லான ஒரு டீமுக்கு எதிராக நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது வின் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேட்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தப் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனை அந்த இம்பேக்ட் பிளேயரில் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனை இல்லை ஒரு நல்ல ஆல்ரவுண்டரை அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதுவும் ஃபாஸ்ட்டு பவுலிங் ஆல்ரவுண்டராக இருந்தால் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக டெத் ஓவரில் உங்களுக்கு பவுலிங் போடுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் யூனிட் தேவைப்படும். லாஸ்ட்டு மேட்ச் மாதிரி நீங்கள் ஸ்பின்னரை கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரன் லூஸ் ஆகிறத தடுக்கவே முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்பின்னரை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவர் ஹிட்டருக்கு எதிராக நீங்கள் ஸ்பின் யூனிட்டை கொண்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக அது டிஸ்ட்ராயர் ஆயிரும். மேக்ஸிமம் நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங்கை எக்ஸ்ட்ரா ஒருத்தரை ஏற்கனவே 2 பேர் வச்சுக்கிங்க, எக்ஸ்ட்ரா ஒருத்தர் 3 பேர் வச்சு நல்லா விளாட்லாம். அண்டு
அந்த கிரவுண்டில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் அதையும் ஓவர் கம் பண்ணி போகணுன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற பேர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுக்கு ஒரு இது சாதகமாக இருக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுல மேக்ஸிமம் அந்த கிரவுண்டில் மினிமம் ஸ்கோரே 200க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பியூர்லி அது பேட்டிங் பிச் தான், பவுலிங்க்கு அங்கே சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால் பேட்டிங் பிச் தான். மேக்ஸிமம் நீங்கள் 200க்கு மேலே எந்த அளவுக்கு ரன்னை கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் அவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா சேசிங்குன்னு வந்துட்டால் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறதுல அந்த பவர் ஹிட்டர் நிறைய பேர் அது தப்பான பவுலிங்கு செலக்ட் பண்ணி கூட அவங்க எட்ஜ் வாங்குறதுக்கோ இல்லை ஈஸியாக அவங்க விக்கெட் விடுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டேஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறத விட ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு போயிட்டீங்கன்னா 200லேருந்து 250 வரைக்கும் நீங்கள் ஸ்கோரை கொண்டு போயிட்டீங்கனாலே மேக்ஸிமம் அவங்க செகண்ட் பேட்டிங்கில் அவங்கள சுட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் என்னோட கருத்து மக்களே. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது இம்பேக்ட் பிளேயர்னு நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை சஜஸ்ட் பண்ணுறதுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தால் அவங்களால வின் பண்ண முடியும், இல்லை இந்த மாதிரி ஒரு பேட்டிங் எது பண்ணால் ஒரு வின் பண்ணலாம், இல்லை பவுலிங் யூனிட் இப்படி ஒரு செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே என்கிட்ட ஷேர் பண்ணலாம். பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பேசுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் கீழே போடலாம். தேங்க்யூ.